ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பச்சை மிளகாவை சீடு எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். அளவுகள் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த அளவு எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ காளான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 5 to 7 minutes வேக வைங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி வேக வைங்க. 5 to 7 minutes வெந்தால் போதுமானது. இப்போது காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கிரேவி இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆப்ஷனல் தான். தேங்க்யூ.